ஹே கைஸ், ஒரு வழியாக ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். 10th பாஸ் பண்ணாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏன்னா ரயில்வேல உள்ளே போகிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஈஸியான வழி. குரூப் டி அப்படின்றது ரொம்ப ஈஸியான வழி. சரியா? ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக் கொஸ்டினாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எல்லாருமே டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ரயில்வேக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணுறப்ப காம்படிஷன் ரொம்ப கம்மி. டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணுறப்போ ரயில்வே எக்ஸாம் சிலபஸ் ரொம்ப ஈஸி. சரியா? அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ரீஃபாக செக் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணுறேன். ரயில்வே மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது 22/1/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிற டேட்டு 22/2/2025 க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே போல் ஃபீ பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 24/2/2025 சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபீ பே பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. டைம் டிலே பண்ண வேண்டாம். ஓகே, சேல்ரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 18,000 உங்களுக்கு பேசிக் சேல்ரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இது லெவல் 1 தானே. 7th சிபிஎஸ்சியில் தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 18,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி அடுத்து நீங்கள் என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ இதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக போயிடலாம். பேராமெடிக்கலாம் எல்லாம் உள்ளே ஈஸியாக போயிடலாம். இது குரூப் டி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஈஸியான வழி. அதே போல் ஏஜ் லிமிட் 1/1/2025 படி 18லேருந்து 36 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 33 தான் இருக்கும். ஓகேவா? இந்த கொரோனா பேண்டமிக்னால் வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கல, டிலே ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 36 சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். இது யூஆருக்கு மட்டும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை நான் லேட்டராக சொல்கிறேன். டோட்டல் வேக்கன்சிஸ் 32,438 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போதைக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வேக்கன்சிஸில் ஒரு மிகப்பெரிய இன்க்ரீஸ் இருக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயுமே சரி, ரயில்வே பொறுத்தளவு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம ஒரு 1 or 3 month வெயிட் பண்ணணும். அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2019 குரூப் டிலேயுமே உங்களுக்கு வேக்கன்சி 62,000 வேக்கன்சிஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. இதான் ஹெல்ப்லைன் நம்பர். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு நீங்களுமே ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 தான் ஏஜ் லிமிட். இந்த கொரோனா பேண்டமிக்னால 18லேருந்து 36 சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே ஓபிசிக்கு 3 year ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் எஸ்சி, எஸ்டிக்கு 5 year சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் 10th அப்படின்னா ஐடிஐ பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 பே பண்ணணும். இது ஓபிசி யூஆருக்கு மட்டும்தான். ஓபிசி யூஆர் இடபிள்யூஸ்க்கு 500. எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருவீங்க. ஓகேவா? அதே போல் மற்றவங்கெல்லாம், அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 பே பண்ணணும். எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 250 அப்படியே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரீயாகவே எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அது போல் தான் அது. ஓகே ஓகே அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் டிவி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்கும். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதுதான். டோட்டலாக ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 30, ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் ஈவெண்ட்லேருந்து ஒரு 20. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்கு. இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிலபஸ் இதுதான். எல்லாமே 10th லெவலில் தான் இருக்கும். மேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் உங்களுக்கு பேசிக் கொஸ்டின் தான். நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க்கு எல்லாமே கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக கேட்க மாட்டாங்க. என்டிபிசி, ஜேஇ லெவலில் தான் ரொம்ப டஃப்பாக இருக்காது. கொஸ்டின் ரொம்ப பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு பிசிக்கலை பொறுத்தளவு மேலாக இருந்தீங்க அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் நீங்கள் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு டைம் 2 நிமிஷம். அதே அதுக்கப்புறம் 100 மீட்டர் 1000 மீட்டர் ரன்னிங் இருக்குது. இந்த ரன்னிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 நிமிஷம் 15 செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபீமேலை பொறுத்தளவு 20 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். இதுக்கான டைம் 2 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரன்னிங்கை பொறுத்தளவு 1000 மீட்டர் இருக்கும். இதை நீங்கள் 5 minutes 40 seconds நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதான் பிசிக்கல்.
மற்றபடி மெடிக்கல் எல்லாமே நார்மல் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஹவு டு அப்ளை ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் அடிஷ்னலாக நிறைய டீட்டெயில் இருக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை ரீஜியனை பொறுத்தளவு நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதுனா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ஃபோன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இது வந்து எல்லா சென்ட்ரல் ரயில்வேயோட டீட்டெயில் எல்லாமே இருக்குது. வெப்சைட் லிங்க்லாம் இருக்குது. செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? சென்னையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ நமக்கு சென்னைக்கு மட்டும் பார்த்தா போதும். எல்லா ரீஜனுக்குமே பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நார்த் ரயில்வே, நம்ம வந்து சதர்ன் ரயில்வே இல்லையா, சதர்ன் ரயில்வே சென்னை டோட்டலாக வந்து ஓவரால் வேக்கன்சி அந்த 33,000 சம்திங் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2694 வேக்கன்சிஸ் நமக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அதிகமான வேக்கன்சிஸ் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1089 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. எஸ்சிக்கு வந்து 397, எஸ்டிக்கு 228, ஓபிசிக்கு 698, இடபிள்யூஎஸ்க்கு 279, டோட்டலாக வந்து 2694 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. இது வந்து எல்லா போஸ்டிங்குமே சேர்த்து. ஓகேவா? நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப கேர்ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து கொடுங்க. ஓகேவா? ஓகே. ஏஜை பொறுத்தலாம் ஏற்கனவே சொன்னது போல தான் உங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 36 வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஓபிசி இடபிள்யூஎஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேவா? எஸ்சி எஸ்டிக்கு வந்து 3 இயர் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வாய்ப்பு இது. ஓகேவா? ஆல்ரெடி 2019 அப்ளை பண்ணாமல் ஏஜ் லிமிட் பாரானவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.